வணக்கம். சாக்லேட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 சாண்ட்விச் பண்ணுறதுக்கு 40 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இதை ரஃபாக சாப் பண்ணிக்கிறேன். இது டார்க் சாக்லேட் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தி இருக்காது, இதில் பட்டரும் ஜாஸ்தி இருக்காது. இது உள்ள சாண்ட்விச் உள்ளே வச்சு டோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக மெல்ட் ஆகி வராது, லைட்டாக தான் மெல்ட் ஆகி இருக்கும். உங்களுக்கு நல்ல லிக்விட் கண்டிஷனில் வேணும்னா இதில் ஒரு ஸ்பூன் வரைக்கும் பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அடிகனமான பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதிகமாக நெய் விட்டாலும் நல்லா இருக்காது, ப்ரெட் அது உறிஞ்சி வச்சுக்கும், கொஞ்சம் சதப்பாக இருக்கும். 2 ப்ரெட் ஸ்லைஸ் மேலே ஈக்குவல் அமௌண்ட் சாப் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை சேர்த்துக்கிறேன். மேலே ஒரு ப்ரெட் ஸ்லைஸை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒயிட் ப்ரெட் தான் எடுத்துருக்கிறேன். நார்மலாக சாக்லேட் குழந்தைங்களுக்கு தான் கொடுப்போம், அவங்க ப்ரௌன் ப்ரெட்டை விட ஒயிட் ப்ரெட் தான் சாப்பிடுவாங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கலாம். நம்ம மிடில் வச்சுருந்த சாக்லேட் லைட்டாக மெல்ட் ஆகி வருது. இந்த அளவுக்கு தான் இது மெல்ட் ஆகும், ஃபுல் லிக்விடாக வராது. இது நல்லா ஜென்டலாக டோஸ்ட் ஆகணும். சிம்லே வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் 2 பக்கமும் ஒரு 2 தடவை வைக்க வேண்டி வரும். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் தேவைப்படும். இது ஓரளவுக்கு டோஸ்ட் ஆனால் போதும், ரொம்ப ரஃபாக டோஸ்ட் ஆகிட்டாலும் ரஸ்க் மாதிரி நல்லா இருக்காது. கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும், கிறிஸ்பாகவும் இருக்கணும். நல்லா டோஸ்ட் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு டோஸ்ட் ஆனால் போதும். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு இடத்துல எடுத்துகிட்டு 2ஆக கட் பண்ணிடலாம். சாக்லேட்டோட வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. சின்னதாக நம்ம பர்த்டே பார்ட்டிலாம் பண்ணும்போது இந்த மாதிரி சாண்ட்விச்சஸ் கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. நம்ம ரொம்ப அதிக காசு கொடுத்து கேக் மாதிரிலாம் கொடுக்கும்போது கடையில் எந்த மாதிரியான ஃபேட் யூஸ் பண்ணுறாங்க தெரியாது. இது நாமளே கொடுக்கும்போது ஹெல்த்தியாக இருக்கும். சாக்லேட் சாண்ட்விச் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.